शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्।
தெய்வம் பிரமமானஸ்ய சம்பத்தர கணான் பகூதே தேவே தேவே சமஜாயத பல பல டிகேட் மற்றும் சம்பத்தர கணான் பகூதே பத்தமே 125 வயசுதான். அந்த டிகே 10 அடிச்சா பல பத்து பல பத்தாண்டுகள் பல பத்தாண்டுகள் கிரகங்களை யோகாபியாசங்களை சந்தோஷமாக இருந்து சர்வதோ விரங்கியேற்ற ஹரிதாசன் சர்வோக்தர்களுக்கு யக்ஷதேவ யஸ்யானாம் யௌவனே விடேஷினாம் வார்த்தகே முனிவృత్తீனாம் யோகேனாஸ்தே சனுஜ்யாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்மீகம் வந்தப்ப யோகத்தான் அனுசரிச்சுட்டு வீட்டை விட்டு ஆனப்பிரசனம் அப்ப இந்த யோகாங்கிறது சித்திரவృత్తిలో தத்துவம் பண்ணணும். வைராக்கியம் தெய்வாதீனே சுவாமி தெய்வாதீன ஸ்வயம் குமாமி கோவித்ரம் ஏத யோகேன பொதுவா நமக்கு சொல்ற நம்ம மாதிரியே அப்படி பஞ்சாவதாரத்தை பத்திரிக்கணும்னு அவருக்கும் ஓரளவுக்கு உண்டான படிக்கிறாங்க. ஏதோ குரு புத்திகள்னால நமக்கு கிடைக்கிறது காமிக்க சௌகரியம். அதுலயும் நமக்கு நல்லபடியாக போக்கிய அதிர்ஷ்டம் இருந்தாலும் போஜக அதிர்ஷ்டம் இருந்தாலும் போக்கிய வாய்க்கிறதுனால இந்த மாதிரி ஒரு நிலையில பரதன்றது கர்மா பண்றதுக்கு பகிர கர்மா பலத்தை அனுபவிக்கிறதுக்கே பகவானுடைய பிரேரணை. இது நம்ம அசைகளும் விட்டுக்கிறோம் விவகாரம் கருத்துவம் ஔபாந்திகம் தீர்மானம் பண்ணி அதற்கு அடுத்ததுல அந்த அப்பாதிகமான கருத்து கூட நீங்க நினைச்சபடி மாட்டேன். நான் நினைச்சபடி 6:30க்கு யாரும் வைக்க முடியல. ஏதோ மக்கள் ஏதோ வெளியே வந்திருக்கிறா அதை வந்து கூட சாப்பிட்டா கரையாடும். அது எவ்வளோ போகணும் இருந்தாலும் ஆறு எவ்வளவா போனதான் ஞாபகம். அதனால கருத்துவம் திருப்தியோடு மாறாதீகம் அராதீகத்தான் நமக்கு இருக்கு. தெய்வம் தெய்வம் திட்டம் ஆகவே என்றுக்கலாம். ஈஸ்வரன் நிகழ்ச்சி காரணமாக இருக்கிறதுனால அனுபவிப்போம் விரும்பணும். அதனாலதான் அபூர்வாதிய அபூர்வாவேகேன அथवा கர்மாவேகேன ஈஸ்வரேன பலவந்த. அதனால காமபோகங்கள் தான் தனி ஜலகத ஜலமதி தரளம் தர்மம் மன்னிக்கையே பலம் அப்படிங்கிறது நமக்கே புரியும் போச்சுதாங்க. கோவித்ரம் பேச இது ஏதோ பர்மனண்டா இருக்க போகுது. நாம இப்படியே சொல்லலாம் நினைக்க முடியாது. என்ன சொல்றான் ஒவ்வொரு படிப்பு சக்தி இளைஞர் எவதூர்கள் பக்கம் போகாதே. வந்து சதாழ்த்தா பல நூற்றாண்டுகள் வாழலாம். உங்களுடைய பேரு கொள்ளு பேரு எள்ளு பேரு எள்ளு பேரு பேரு ஜீவ சரதோயா வடிச்சதி அன்லிமிட்டடான அன்லிமிட்டட் காலம் போடுற மாதிரி அவன் சொன்னான். எனக்கு எந்த மணியாக பண்ணாலும் அவனுக்கு பெரிய அனுசந்தானம் பண்றது ஈஸ்வர அனுசந்தானம் பண்றதோட நினைச்சாலே நமக்கு ஏதாவது அந்த வைராக்கியம் அப்போ வைவஸ்வதாய சம்பிரதாயாச்சாரியாய நதிகேத தேசான் கடோபன். எனக்கு தெரிஞ்ச கேரக்டர் படிக்கிறதுக்கு பல பேர் வர பல பேர் எல்லாரும் சாட்சாத்காரம் அடைஞ்சு அப்படியே சொல்ற 2ஆம் தரம் போல. ஆனா நதிகேத நெஞ்சா மனசு அப்படி
அது நெடுகேசத்துக்கு வரும். எவன் சொன்னா ஒரு நீங்க சொன்னா எனக்கு எப்படி வரும்? அதான் எங்க வார்த்தை சொன்னா எனக்கு எப்படி வரும்? அதனால கேட்டேன். இது வந்து ஆளறிச்சு, இது பக்குவம் எப்ப வேணா வரும். எனவே இதுல யார் நம்பலாம்? எப்போது உதவி பெறணும்? யோகேஸ்வரம் யோகேஸ்வரர் இவர் யோகேஸ்வரத்தை இப்ப மனுஷனா இருக்கிறதுனால இவர் வாசுதேவர் அர்த்தத்து பரவாசுதேவர் அப்ப இந்த மாதிரி இவர் என்ன ஒன்று சொன்னா இது தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தான் அமையும். புரியாம் குமாரகி கோபிதாமலையா ஜேபு அகமன் பக கோபிதா கோவிதன் வந்து கோவிதனை அம்மன் சொல்லுறாங்க. கோவிதான சமஸ்தா பண்டிதான அடுத்தது கோவிதன். இப்போ பின்னாடி சரித்திரத்துல எப்படி வருது? அருவ முனிவர் இருந்தார். பசங்க கேள்வி பண்ணிட்டு ஒரு ஆம்பளைக்கு பிடிச்சா என்னமோ வச்சு கட்டி கற்பனை மாறி இருந்து அவர் பெரிய சோச்சன ஞானிகிட்ட போய் இந்த கர்ப்பிணிக்கு என்ன உள்ள பழக்கம் கேட்கணும். அவர் இந்த போக்குத்தனம் பண்ணாத உடனே உலகம் இருந்து உலக அது பிறந்து அதை உடைச்சி அடிச்சு ஒருத்தருக்கு அடிச்சு போகியாய் ஓகிதாமனே முனிவர்களுக்கு சாதுக்களுக்கு சாதுகள் என்றாலும் அது பகவான் தான் ஏற்பாடு பண்ணார். தேவதையாளுக்கு இவா நலகுமாராக ராமகுப்தாங்க சுவாமி சொல்றார். அகவன் மன போதிதாக தானே அவள் பிரத்யட்சிக்கிறது நினைக்கும் போது ஒரு நிச்சயமா யாரையும் நினைப்பது இல்லைன்னா இவா சாபம் பறிக்காது. பறிக்கிறதுனால் சாபம் பறிக்கிறதுனால் ஜீவனுடைய புண்ணிய லோகத்தும் பலனையுடைய இதற்கு பின்னாடி அந்தரியாமையா அவர் நினைக்கிறார். அதனால அகவன் மத கோவிலாக அவன் அப்படி தவிக்கும்படியாக அவர் கூட்டி விட்டதே இவர்தான். தன் குழந்தையிடம் தானே ஏதாவது பண்ணி போக முடியாது சொல்லுகிறார். இவாளும் பூபாரமாக ஆயிட்டார். விஜயாமதோ நலமதா ததேவ அந்நியமும் நல்ல வம்சத்தை வந்திருக்கோம். பரமாத்மாவுடைய பிள்ளை, பரமாத்மாவுடைய பேரன் அப்படின்னு குமர்தனம் வந்த உடனே இது பலிக்கிறதுக்கு ஒரு காரணம். பிரபாத தீர்த்தத்துக்கு போவாங்க. எல்லாரும் எங்கேயும் கலைக்கு போறாங்க. சில மாதங்கள் போஜாள் அந்த வாழ்க்கை கூட்டணி விடாம சேர்த்து பிரபாதத்தை அங்க போய் இருக்கலாம். எப்பவுமே ஒரே இடத்துல வாங்கி போலாம். இப்ப நினைக்க மாட்டாங்க கொரோனா இல்ல கழிவை மாத்திக்கு வரலாம். அங்க போய் தனங்களை எடுத்துருப்பாங்க. இப்ப ஏன் தேவம் மோதிட்டாங்க? அங்க போய் நல்லபடியா இருக்கிறது போதும். அங்க போய் நன்றிக்கணும். சில பேர் ஆட்சியில் போய் நிம்மதியா இருக்க போறேமா அங்க இருக்கிற வைதிகாரோட சண்டை போட்டு 10 நாள் கிடைக்கும். இதுதான் தெய்வ பலம் இருக்கணும். தெய்வ பலம் இல்லைன்னா பட்டாபிஷேகம் நடக்கிறது. ராமாயணத்தையே தெரியும். எல்லாம் தீர்த்தத்தினால எல்லா பண்ணியாச்சு. இங்க வந்து வைதிகா வேத பிராமணர்கள் எக்கச்சக்கமா பகு குணாக இந்த புஷ்பாதிகளுக்கு பகு குணாக நிறைய பயிற்சி சொல்லலாம். அல்லது சகல ஐஸ்வர்யங்களுக்கு இருக்கக்கூடியது அப்புறம் இருக்கலாம். மேற்பட்டவங்க
மாடுகளை கொடுத்தார். வேடிக்கையாக ஏதோ சொன்ன மாதிரி கறக்காத மாடு கதை அன்னைக்கே அப்படித்தானு நமக்காக சொல்லல. அப்படி பார்த்தால் குழந்தைகளை தரிக்கிறாங்க. எதை கொடுக்கணும்னா எது மனைவி ரொம்ப பிடிச்சதோ அதை கொடுக்கணும். இதை கொடுத்தா அவனுக்கு குடும்பமே கெட்டு வந்து முடியாது. எல்லா தான தர்மங்கள்லாம் பண்ணி ஸ்நானம் பண்ணா இடத்து கொடுத்தா மாடு மட்டும் வாசாந்தி அகில கம்பளானை ஞானப்பிரதானை சிவானை கன்யாம் கரீபதி கொடுத்தான். நிறைய தங்கம் வெள்ளி படுக்கைகள் நல்ல அருமையான வஸ்திரங்கள் நிறைய மாந்தோல் பிடித்தோல் பிடிக்கும் போல இருந்த தோல்கள் கம்பளங்கள் உயர்ந்தனால். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கு நல்ல தேர் கொடுக்கலாம். யாருன்னா சாதாரண பெரிய தேர் ஞானி கொடுக்கலாம். யாக்கி அநேக ஊழல் கொடுக்குறேன். ஊழல் கொடுக்குறாங்க இருக்கிற வீடு மட்டும் நஞ்சை வெற்றிகளையும் தராங்கிறதுக்கு ஸ்ரீதரஸ்வாமி எழுதிய ஜீவன பரியாம் எதுவும் 10 வயது செய்த கொடுக்கல. இவாளுக்கு பழுதுகளோ நிம்மதியா தங்களுக்கோ சாப்பிடுறதுக்கோ தேவையாமல நல்ல இனப்பா தேவையா தேவையை நிரப்பக்கூடியதான பகுதிகள்லாம் இருந்தா அது மட்டுமா பூமியெல்லாம் ஊற்றி ரெடிமேடான சாப்பாடு போட்டாலும் பகவதர்ப்பணம் ஓடி பிரார்த்தா அதுதான் நிறைய பிராமண காலம் நான் பின்தொடர்ந்து போறேன். அவளுடைய கதையை எதிர்பார்க்காத விஜயரத்னாரி இருக்கக்கூடிய சாந்தமான பிராமணால் நடந்து போகும்போது சொல்ற அந்த பாத ரேணு எனக்கு பருமான நாட்டியாகி போறேன். அப்படி பிராமணாய் கற்கள் அவ வாயில போறதுதான் எனக்கு திருப்திகரமான நிலையம். இதெல்லாம் அந்த மாதிரி பிராமணால இருக்கும் பொழுது ஞாபகப்படுறதே நாம அந்த தான் வரணும். மட்டும் நான் கொண்டாடுவானேன்னு நம்ம நினைக்கிறாங்க. பகவத் அர்ப்பணமாக கொடுத்தாங்க. எல்லாம் பண்ணிட்டு காயர்வாதா நதி நாராயணாய வாயால சொல்றவை வழி பாவத்தோடு ஞானம் சொல்ற ராஜேசுக்கமான எனக்கு சொல்ற. அதுக்கப்புறம் இப்படி பாபா இது போல உங்களுக்கு எது புரியுறதோ அதுதான். எந்த பகவானா இருந்தாலும் ஆகாஷா வைக்கும் ஒரு பிராமணருக்கோ ஏழைக்கோ தானம் பண்ணிவிட்டு பகவான் பிரியதாமே எதற்கும் கர்மாணி ஜன்றாணி ஆதித்தது கடைசியில நாராயணா காயேன சமர்ப்பணம் கோப்தத்துவ பிரம்மார்ப்பணம் அந்த கர்மா புரியாது புரியாது. என்னென்னலாம் கொடுக்குறா அன்னத்த ஒரு சால்மா ஒரு பிடிக்காம ஊர் ஸ்ரீமதி ஐட்டம் பிரத்வாஜ விருத்த மாதிரி இவாளு கொடுத்தே நான் கொடுத்தேன். இந்த பகவத் அர்ப்பணம் வாசுதேவார்ப்பணம் ஏன் அப்படின்னா இந்த சூழல்களே ஒரு பிரிவு இவாளுக்கு அது உபலட்சணம் போதுதான எது போஜ அந்தகாதிகள் எல்லாருமே உபலட்சம் கோவுக்காவும் பிராமணர்களுக்காகவும் பிரயோஜனம் ஏற்படுறதுக்காகவே உயிரிழக்கும் அவளுடைய வாழ்க்கையை முதல்ல கோபால நாம
கோபால் 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 பரிசு வைகுண்டம் ஏறி கோவாவஸ்ய விப்ராஸ்ய தேஷாம் அர்த்தா பிரயோஜனம் அவளுக்கு ஒரு பிரயோஜனப்படவேங்கிறதுக்காக உயிரை வச்சு எல்லாரும் போவாழலாம் ஆங்காங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணாங்க ஆயாது சொல்ல சொன்னாங்க ஆனா உங்களுக்கு ரொம்ப பேரு எல்லாம் முடிந்த கல்வி காலத்துல நல்ல நோக்கத்தை பிரார்த்தனை பண்ணே பாவங்கள்லாம் பண்ணியிருந்தா எங்களுடைய அபிப்பிராயம் நல்லது பண்ணினால ஆயுதம் நல்லதான் பண்ணிக்கிற அபிப்பிராயம் அபிப்பிராயம் நல்ல உத்தரமார்க்கை நான் மட்டும் சென்னையா பண்றேன் நீ கொஞ்சம் நான் இப்ப கிட்ட மரணம் படிக்க நமஸ்காரம் 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 சொல்றோம் அது அசக்தி சத்த விஷயத்துல சதி எல்லாரும் நமஸ்காரம் பண்ணாங்கிறதாக பகவதம்